வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இணையத்தில் வைரலாகும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய வீடியோ. கடும் கோபமடைந்த நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எதற்காக அண்ணன் கோபம் அடைஞ்சார் என்ற விஷயத்தையும், அதனால் தமிழகத்தில் என்ன மாற்றம் வரப்போகுது என்ற விஷயத்தையும் விரிவாகவே பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்வர் அவருடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்பாக இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் என்னப்பா, யாரோ ஒருத்தர் முதல்வருக்கு புத்தகம் அளிக்கின்றார், இதையே நீ பார்க்கணுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் திமுக கவுன்சிலர், திருவள்ளூர் நகராட்சியில். இவர் என்ன வேலையை பார்த்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, விமானத்தில் போயிருக்கார். விமானத்தில் பணிப்பெண்கள் இருப்பாங்களா இல்லையா? அந்த பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இவரை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. சரி, இதன் மூலமாக நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்பாகத்தான் நாம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். 2 வயது குழந்தைய பாலியல் வன்புணர்வு செய்த திமுக இளைஞரணி நிர்வாகி அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல திமுக காரங்க கொஞ்சம் கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாங்கன்னாவே தமிழகத்தில் பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் போல் இருக்குது. இல்லையா, நம்ம முதலமைச்சர் ஐயா தான் சொல்லுவார், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், நான் சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன். திமுக காரங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சமீப காலமாக சமூக வலைதளத்திலும் செய்திகளும் வருகின்ற செய்தியை பார்க்கும்போது திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் சமூக விரோத செயல்களை அதிகமாக செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சர்வாதிகாரியாக மாறுவன்னு சொன்னார். சர்வாதிகாரியாக ஏன் மாறல அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த இரும்பு கரம் என்று சொன்னாங்க. அந்த இரும்பு கரம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ திமுக காரனை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுருந்தாவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒழிந்து விடும். ஏன்னா திமுக காரன் பண்ணுறான், அவன் மீது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இல்லை, ஜாலியாக வெளியில் சுற்றுறான். நாம் மட்டும் பண்ணால் நம்மளை தூக்கி உள்ளே வைப்பாங்களே என்ன என்று சொல்லிட்டு திமுக காரனை பார்த்து சாமானிய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செய்ய களத்தில் இறங்கிடுறாங்க. திமுக காரன் பண்ணாத தவறே கிடையாது. நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவார், எப்பா உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோ இல்லை உடலுக்குள்ளே ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சையோ நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மீண்டும் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. ஏன் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, திமுக எம்எல்ஏ கதிரவன் அவன் நடத்துகின்ற ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டு நடந்தது. அது கூட திருட்டுன்னு சொல்லக்கூடாதான், முறைகேடுன்னு சொல்லணுமா. நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். இவங்க தான் வார்த்தை ஜாலத்தில் விந்தைய காட்டுறவங்களாச்சே, அதனால் அது கிட்னி முறைகேடு என்றே நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், திமுக காரங்க நடத்துகின்ற மருத்துவமனையில் போய் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தீங்கன்னா மற்ற மருத்துவமனையில் கொஞ்சம் போய் உங்கள் உடலை செக் பண்ணிக்கங்க. அண்டா குண்டா திருடின காலமெல்லாம் போய் இன்றைக்கி கிட்னியும் கல்லீரலையும் திருடுகின்ற நிலைமைக்கு திமுக காரங்க போயிட்டாங்க. அதனால் உங்கள் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. மணல் கொள்ளையா, அங்கேயும் திமுக காரன் இருக்கான். மழை முழுங்கி ஏப்பம் விட்டவன் யாரான்னு பார்க்கும்போது திமுக காரனாக இருக்கிறான். நீ பரீட்சை எழுதிருக்கியா, வேலை வரும் என்று கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா? வராது. அங்கேயும் லஞ்சம் வாங்கின்னு ஆளை வேலைக்கு போட்டது கே நேரு. நீ கான்ட்ராக்ட் எடுக்கலான்னு பார்க்குறியா? கிடையாது. கமிஷன் வாங்கின்னு கான்ட்ராக்ட் விட்டது கே நேரு. சாராய கடையில் போயிட்டு நீங்கள் குறைந்த விலையில் மது வாங்கணுமா? முடியாது. 10 ரூபா கூடுதல் கொடுத்து தான் வாங்க முடியும். ஸோ ஊழலாக இருந்தாலும் சரி, ஊரை கொள்ளடிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாமே திமுக காரங்களாக இருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சருக்கு வைக்கின்ற வேண்டுகோளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திமுக காரன் இந்த தேர்தல் வரைக்குமாவது அடக்கி வாசித்தான் என்றால் தமிழகத்தில் பாதி பிரச்சனை குறையும். மக்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க அப்படின்றது நம்முடைய கருத்து. இப்போது முதலமைச்சர் ஐயா அவருடைய வீடியோவை பாருங்களேன். குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு, ஆனால் நாய்க்கு தூக்கி போகிற மாதிரி தூக்கி போகிறாரு. இதுதான் சமூக வலைத்தளத்தில் விமர்சனத்தை கிளப்பி இருக்கிறது. சாக்லேட்டு கொடுக்கணும்னு ஆகி போச்சுங்க. அதை கொஞ்சம் கண்ணியமாக கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? அவர் இருக்கின்ற பதவிக்கும் அவர் நடந்து கொள்வதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? அனைவரையும் அரவணைக்கணுமா இல்லையா? இங்கே எடப்பாடி பழனிசாமி பாருங்கள், சாக்லேட் கொடுக்குறாரு, அழகாக உட்காந்துக்கிட்டாரு. குழந்தைங்க வந்து வாங்கி போகின்ற அளவுக்கு அவர் நின்று பொறுமையாக நிதானமாக செயல்படுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைவன் இல்லையே, ஃபோட்டோ ஷூட்டு தலைவன், மக்கள் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் குழந்தைகிட்ட நடந்து கொண்டதும்
இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி குழந்தைங்கிட்ட நடந்து கொண்டதும் ஒப்பிட்டு ரெண்டுத்தையும் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ ஷூட்டு கொடுத்தாங்களா இல்லை மனமாற கொடுத்தாங்களா ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் கட்சியை அடுத்த தலைமுறைக்கிட்ட கொண்டு போகணும் என்பதற்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா திமுகன்னு ஒன்று இருக்குது, அதில் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் குழந்தைகளை அன்பாக நடத்தினார், பண்பாக நடத்தினார். அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சியை தர்றது திமுக தான் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த சாக்லேட்லாம் பரிமாறப்படுகிறதுன்னு வச்சுங்களேன், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஆனால் மோடி கூட இப்படி தான் செய்வார். ஏன்னா ஆட்சி பீடத்துக்கு வந்தாச்சு பாஜக. ஆனால் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் இளைஞர்கிட்ட பேசணும், குழந்தைங்கிட்ட வந்து நெருக்கமாக இருக்கணும். ஸோ கட்சி தானாக பார்த்திங்கன்னா குழந்தைங்கிட்ட போய் சேர்ந்துடும். நாம் இல்லை என்றாலும் கூட அடுத்த தலைமுறையானது அந்த கட்சியை ஆளுங்கட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்படின்றதுனாலே இப்போதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கிட்ட நெருக்கமாக போகிறாங்க. ஆனால் மோடிக்கும் நம்ம முதல்வருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நடுப்புற இருப்பார், குழந்தைங்க பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கும். அவங்ககிட்ட குடும்ப நிலையில் இருந்து அவங்களுடைய தனித்திறமை வரைக்கும் கேட்டு பேசிவிட்டு அதற்கு பிறகு சாக்லேட்டை கொடுப்பாரு. ஸோ மொத்தத்தில் ஒவ்வொரு குழந்தையும் நம்ம மோடி இடத்துல நேரடியாக கனெக்ட் ஆகிடும். குழந்தைகளுக்குன்னு நேரம் ஒதுக்கிட்டீங்க, அதை முழுமையாக செஞ்சால் என்ன? அதான் மோடிக்கும் மற்ற தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி நம்மளும் செய்யணும், நம்ம கட்சியும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஆனால் அதை கொஞ்சம் கண்ணியமாக செஞ்சுருந்தா விமர்சனம் ஆகிருக்காது. இப்போ இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கும், அவனுக்கு கையில் கொடுக்குற, எனக்கு தூக்கி போடுற இந்த செயல் எதற்காக? இந்த ஆள் எப்பவுமே இப்படி தானா? யாரையும் மதிக்கவே மாட்டானா? அவன் பேர பிள்ளைகளுக்கு இப்படி தான் சாக்லேட் கொடுப்பானா அப்படின்னு இந்த குழந்தை நினச்சிச்சின்னா இந்த கட்சி பற்றி நம்ம முதல்வர் நினச்சிட்டு இருக்கா தெரியுமா, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோன்னு சொல்லிட்டு, அது நடைபெறாது. நிச்சயமாக இளைஞர்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் திமுக நேசிக்க மாட்டாங்க. அதனால் முதல்வராக இருக்கிறவருக்கு கொஞ்சம் கண்ணியம் வேணும் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ நம்ம அண்ணன் கோபம் அடைந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஈரானில் நடப்பது அநீதியானது, மிக மோசமான ஒடுக்குமுறையாகும். எனவே அமெரிக்கா எடுக்கிற இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறோம். அதற்கு இந்தியா துணை போகக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம். நாங்குநேரியில் நடந்த 2 பேர் படுகொலை, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வலியுறுத்தி இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங்பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஒத்திகையோ இந்த செயல் என்று என்ன தோன்றுகிறது. எந்த பின்புலமும் எந்த பின்னணி காரணமும் இல்லாமல் 2 பேர், அதில் ஒருவர் தலித், ஒருவர் நாடார் வகுப்பை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பல பேர் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இதன் பின்னணியை முழுமையாக ஆய்ந்தறிய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும். நம்ம அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடன் நட்பில் இருக்கின்றார் நம்ம மோடி, அமெரிக்காவுடன் நட்பில் இருக்கின்றார். இந்த நட்பை பயன்படுத்தி ஈரான் போரை நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைன்னா எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றோம். அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள், காமனியை வேற கொன்னுட்டாங்க, அவங்களுக்கு வீர வணக்கம் வேற செலுத்துகின்றார். தொடர்ந்து ஈரான் போரை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார் நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். இஸ்லாம் பெருமக்களுடன் சேர்ந்துக்கிட்டு எதற்காக? திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையர் வாக்கு போன என்பதற்காகத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கார். உண்மையாகவே ஈரான் போரை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஈரானுக்கு போய் போராடலாம், இல்லை அமெரிக்காவுக்கு போய் போராடலாம். அதுதான் வாஸ்தவமானதாக இருக்கும். ஏன்னா இந்தியாவிலிருந்து இவ்வளோ பேர் அமெரிக்காவில் போராட்டம் நடத்துகின்றார்களே, அப்போ ஈரான் மீது நம்ம போர் செய்வது ஏதோ ஒரு தர்மமற்ற செயல் என்று நினச்சி நம்ம திருமாவளவன் அவர்களுடைய போராட்டத்தை கண்டு அந்த தீவிரத்தை பார்த்து அமெரிக்காவில் கலவரம் வந்தாலும் வந்துடும் சொல்லிட்டு பயந்து போரை நிறுத்தினாலும் நிறுத்துவாங்க. அதனால் அங்கே போய் போராடலாம். ஆனால் இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்ம மோடிக்கு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு அப்படியே கடந்து போவதெல்லாம் தேர்தல் ஸ்டண்ட்டு தானே கண்டு அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடல. 2வது நாங்குநேரி பிரச்சனையை பற்றி பேசுகிறார். நாங்குநேரி பிரச்சனை எதனால் நடந்தது என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்போது மோடிக்கும் அமெரிக்காக்காரனுக்கும் இஸ்ரேல்காரனுக்கும் கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய நம்ம அண்ணா தமிழக முதலமைச்சருக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கணுமா இல்லையா? திமுக ஆட்சி வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு ஏகப்பட்ட கொடூரங்கள் அரங்கேறி இருக்குது. ஸோ அந்த கொடூரங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கவில்லை என்றாலும் கூட இந்த பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா இந்த தருணத்திலேயாவது திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கிறது. கடைசியில் 9 பேரை வெட்டியிருக்கிறாங்க சாதி வெறி கொண்டு. அதனால் சாதியை என்னத்தையா ஒழிச்சிங்க, போதைப் பொருளை என்னத்தையா ஒழிச்சிங்க? இன்றைக்கி பாருங்கள், தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை குற்றச்செயல்களுக்கும் போதை தான் காரணமாக இருக்கிறது.
அதனால் போதையை ஒழிக்கணும், அப்படி ஒழிக்காத தமிழக அரசாங்கத்துக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா சொல்லணும். ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றார்களாம். சங் பரிவார் கும்பலானது தேர்தலில் வெற்றி பெறத்துக்காக சாதிய வன்முறைகளை உருவாக்கி அதன் மூலமாக ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க. அதனால தான் இது நடக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. காவல்துறை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் மாதிரி பேசுகிறாரு நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அதாவது திமுக அரசாங்கத்தினுடைய கையாலாகாதனத்தை மறைக்கும் விதமாக சங் பரிவார் கும்பலானது திட்டமிட்டு வன்முறையை அரங்கேற்றி இருக்குது என்ற ஒரு கற்பிதத்தை உருவாக்குறாரு நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். ஏம்பா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 7 பேரும் போதை ஆசாமியாக இருந்திருக்காங்க. 2வது சாதி வெறியுடன் செயல்பட்டுருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சாதிய ஆணவ கொலைகளும் சாதிய வெறியாட்டங்களும் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. என்ன ஒரு ஆட்சி நடக்கிறது? காவல்துறையை கையில் வச்சுக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? இப்படி தானே கேட்கணும். நான் ஈரானுக்காக போராடுவதை விட என் மக்களுக்காக போராடுவது தான் முதல் அரசியலாக இருக்கணும். என் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தாமல் நான் ஈரானுக்காக போராடி என்ன பண்ண போகிறேன்? இங்கே இருக்கின்ற மக்கள் நல்லா இல்லாத போது ஈரானுக்காக போராடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு களத்தில் இறங்காத மனுஷன் ஈரானுக்காக போய் முட்டு கொடுத்துட்டு இருக்காருங்க. இப்படி முட்டு கொடுத்தா அந்த மக்கள் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவனுடன் இருப்பாங்களா? திமுக ஆட்சியை காப்பாற்றலாம். ஆனால் இவ்வளோ கொடூரங்களுக்கு பிறகும் அந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை என்ன பண்ணுது அந்த மாதிரிலாம் கூட கேட்கல. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறார். இங்கே நடத்துகின்ற போராட்டத்தை அதுவும் அனுதினமும் நடத்துகிறார் ஈரானுக்கு ஆதரவாக. நாங்குநேரியில் போய் ஒரு போராட்டத்தை நடத்தலாமே. 1 2 இந்த ஆட்சியில் பட்டியலின மக்களுக்காக சமூக அவலங்கள். ஸோ இவற்றையெல்லாம் கூட்டணியில் இருந்தா சகிச்சிக்கணும் அப்படின்ற முறையில் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் செயல்படுகின்றார். இந்த ஒரு ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோ என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம அண்ணனுடைய தொகுதியில் தான் நடந்து இருக்கக்கூடிய அவலங்கள். என்ன அவலன்னு கேட்குறீங்களா? சிம்பிள். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் ஏகப்பட்ட பேர் காத்துட்ருக்காங்க. டாக்டர்களை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றாங்களாம். அங்கே கூட்டம் குறையவே இல்லை, அந்தளவுக்கு நோய். ஆனால் அங்கே வருகின்ற மக்களுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவர்களை நியமிச்சிருக்கணும். இந்த அரசாங்கமானது நியமிக்கவில்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. மொத்தத்தில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையினால் நோயாளிகள் அல்லாடுகின்றார்கள். வந்திருக்கிறவங்க உட்காரத்துக்கு கூட ஒரு சேர் இல்லையா. இப்படியாப்பட்ட கொடூரங்கள் நடக்கிறதாம். அப்படியே போய் கேட்டோம்னா நாளைக்கு வாமா 8 மணிக்கா அப்படிங்கிறாங்களாம். நாளைக்கு போய் 8 மணிக்கு நின்னோம்னா நாளானிக்கு வாமா அப்படிங்கிறாங்களாம். ஸோ இப்படி அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் போதிய மருத்துவர் இல்லாமல் மக்கள் வாட்டமடைந்திருக்கின்றார்கள். நோயாளர் சாவுறாங்க. போய் ஈரானுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்காராம். ஸோ உள்ளூர் பிரச்சனையை பாருசாமி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். மொத்தத்தில் திமுக ஆட்சியில் கொடூரங்கள் நடக்கிறது. அதுக்கு திமுக காரனே காரணமாக இருக்கிறான். 2வது பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதியாக வாழ முடியல. அதுக்கு காரணம் திமுக காரணங்களாகவும் 2வது திருமாவளவன் அவர்கள் கண்டிக்காத காரணமும் குற்றச்செயல் பெருகுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஸோ மொத்தத்தில் நிர்வாகத்திறனற்ற இந்த அரசாங்கத்தை திருமாவளவன் கண்டித்திருக்கணும். ஆனால் கண்டிக்கல. சிதம்பரத்துலையாவது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு போய் பார்க்கணும். எதுவுமே பார்க்காம ஈரானுக்காக முட்டு கொடுத்துருந்தா இந்த மக்கள் எப்படி மீண்டும் திமுக ஓட்டு போடுவாங்க? டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த கொடூரங்களை மறைச்சிடலாம். மக்களுக்கு போலப்பா, தடுத்துட்டோம்பா, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைப்பா, காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுதினமும் இந்த நிர்வாகத்திறனற்ற ஆட்சியின் காரணமாக பாதிப்படைகின்ற மக்கள் எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் திமுக எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. இத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தது, இத்தனை தலைவர்கள் இருந்தாங்க, அத்தனை தலைவர்களும் இந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்காக உதவலையே அப்படின்னு கடைசியில் திமுக கோபமடையும். அந்த தலைவர் மீது நம்பிக்கையற்று போகும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்திலேயாவது தொகுதிக்கு போய் மக்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்குது, அடிப்படை தேவை என்னவாக இருக்குதுன்னு கேட்டு இதெல்லாம் தீர்க்கணும். ஆனால் அதை விட்டுவிட்டு ஈரானுக்காக போய் முட்டு கொடுத்தா பார்க்கலாம். இந்த சொன்னகட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் காசு வாங்கின்னு ஓட்டு போட போகிறாங்க. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கின்ற அவலங்கள் 2 மடங்காகும். இது இறைவனே போட்ட இல்லை இறைவனே விதித்த தண்டனையும் என்னவோ தெரியலப்பா. இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.